ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிவைட் ரூல் பண்ணுறது. டிவைட் ரூல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நம்பரை பார்த்தோன்னே அது இப்போ 1 கொடுத்து அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா அது எப்படி டக்குன்னு பார்த்து சொல்கிறது அப்படின்றது தான். 3, 4, 13 வரைக்கும் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை எப்படி பார்த்தோன்னே டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்றதை சொல்கிறது தான் இந்த டிவைட் ரூல்ன்றது. இதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட் நம்பர் இல்லைனா ஈவன் நம்பர். அதில் எந்த நம்பராக இருந்தாலும் அது கண்டிப்பாக 1ல் டிவிசிபிள் ஆகும். அதாவது செகண்ட் 1 பார்க்கலாம். செகண்ட் 1 உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈவன் நம்பராக இருந்தால் மட்டுமே போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6, 8. ஃபஸ்ட்டு ஆட் நம்பருக்கு 1, 2, 3 n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். இதுக்கு ஈவன் நம்பராக இருந்தால் போதும். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் 3 டிவிசிபிள் ஆகிறது. 3 டிவிசிபிள் ஆகிறது மட்டும் நல்லா பாருங்கள். 3 ஏன் டிவிசிபிள் ஆகிறது நல்லா பாருங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 7ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்ப்பீங்க. இப்போ இந்த நம்பரும் 7ஆல் டிவிசிபிள் ஆகும்னு பார்க்குறீங்க. இது 8ஆல் டிவிசிபிள் ஆகும்னு பார்க்குறீங்க. இதை 5ஆல் டிவிசிபிள் ஆகும்னு பார்ப்பீங்க. இது எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதை 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1701க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 + 7 + 0 + 1 போட்டிருக்கேன். இப்போ 1 + 7 8, 8 + 7 9, 8 + 1ன்றது 9. 9ன்றது கண்டிப்பாக 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஒரு நம்பர் கொடுத்து அதை 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் பண்ணுற நம்பர் 3யோட 3ஆக கூட இருக்கலாம், இல்லை 3ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பராக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் அந்த ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ 3யோட மல்டிபிள்ஸாக கூட இருக்கலாம். அதான் டிவைடுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல 9ன்றது 3யோட மல்டிபிள்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். இப்போ 2, 6, 7. இப்போ இதையும் எப்படி 267 இதையும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 2, 6, 8, 8, 7, 15. 15ன்றது கண்டிப்பாக 3யோட மல்டிபிள்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 3யோட மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை ஆகுது. இப்போ 5 3s are 15. அப்போ கண்டிப்பாக அது 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்படின்னும் போது இந்த ஹோல் நம்பருமே 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். 2, 6, 8, 8, 8 16. 16ன்றது கண்டிப்பாக 3 டேபிளில் வராது. அப்போ அந்த ஹோல் நம்பருமே 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகாது அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் 3ஆல் டிவிசிபிள் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது அது 3யோட மல்டிபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் அந்த ஹோல் நம்பருமே கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அந்த நம்பர் அந்த ஆட் பண்ணுற நம்பர் 3யோட மல்டிபிள்ஸாக இல்லை அப்படின்னா 3யோட மல்டிபிள்ஸாக இல்லைனா அப்படின்னா அந்த நம்பர் ஹோல் நம்பருமே டிவிசிபிள் ஆகாது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து நம்ம 4 பார்க்கலாம். 4க்கு நம்ம இப்போ 4க்கு நீங்கள் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணீங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இதுக்கு டிவைட் தான் பண்ணி பார்ப்பீங்க. 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் பார்த்த உடனே எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 276 எடுத்துருக்கேன். 276 கண்டிப்பாக 4 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். அதை நான் எப்படி சொல்கிறேன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய நம்பர் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் 4ஆல் டிவிசிபிள் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கங்க. லாஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அதை டிவைட் பண்ணும்போது அது அந்த நம்பர் இந்த 2 நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா ஹோல் நம்பருமே டிவிசிபிள் ஆகாது. அதுதான் அந்த ரூலு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 76ன்றது கண்டிப்பாக 19 டைம்ஸ் வரும் 4 டேபிளில். அப்போ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய நம்பருமே 4 டேபிளாக டிவிசிபிள் ஆகுது அப்படின்றத தான் சொல்கிறேன். இப்போ 384 எடுத்துருக்கோம். 84ன்றது 21 டைம்ஸ் 4 டேபிளில் மல்டிப்ளை ஆகுது. அப்படின்னும்போது இந்த ஹோல் நம்பருமே 4 டேபிளாக டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ 238 எடுத்துருக்கோம். 38ன்றது கண்டிப்பாக 4 டேபிளில் வரவே வராது. அப்படின்றதுனால இந்த ஹோல் நம்பருமே 4 டேபிளால் டிவிசிபிள் ஆகாது
அப்போ ஒரு நம்பர் கொடுத்து ஃபோர் டேபிளால் டிவிசிபிள் ஆகுமா டிவிசிபிள் ஆகாதான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நம்பரில் லாஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் எடுத்துக்க போகிறீங்க. எடுத்துக்கிட்டு வந்து 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த ஹோல் நம்பருமே வந்து டிவைட் ஆகும். நம்ம டிவைட் ஆகலை அப்படின்னா ஹோல் நம்பருமே டிவைட் ஆகாது. அதுதான் அந்த ரூலு. அதுக்கடுத்தது 5 டேபிள் பார்க்கலாம். 5 டேபிள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன அப்படின்னா வந்து 5 டேபிளில் ஒரு நம்பர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது வந்து எண்ட்ஸ் வித் 0வாக இருக்கும், இல்லைனா 5ஆக இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 6ஓட ட்ரிக்ஸை பார்க்கலாம். 6ஓட ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இதை 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதுவும் 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து 6ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ட்ரிக்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன நம்பராகவே எடுத்துக்கிட்டேன். 48 எடுத்துக்கிறேன். 48 வந்து 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா வந்து 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 24 டைம்ஸு. அதே வந்து 3ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். அது வந்து 16 டைம்ஸு. அதுக்கடுத்து வந்து 5808 இதை வந்து டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம்ஸ் ஆகலாம். பட் ஆனால் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன். இது 6ஆல் டிவைட் ஆகும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து 8ன்றது ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக வந்து 2 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். அது 3 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். 5 8 வந்து 13 8 வந்து 21. அப்போ 21ன்றது கண்டிப்பாக வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னும் போது அந்த நம்பர் வந்து இந்த ஹோல் நம்பருமே வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ 5142 எடுத்துக்க போகிறோம். இந்த நம்பர் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா டிவிசிபிள் ஆகும். அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். அந்த என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து 2ஆல் டிவைட் ஆக தான் பார்க்கணும். ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து வந்து 3ஆல் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 3ஆல் ஆட் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது. அதான் 3 டிவிசிபிள் ஆகும்னு பார்க்கணும். 3ஆல் டிவிசிபிள் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது. 5 1 6 6 4 10 10 + 2 12ன்றது கண்டிப்பாக வந்து 3 டேபிளில் வரும். அப்படி அதனால் இந்த நம்பர் வந்து 6 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 5143 இந்த நம்பரை பார்க்க போகிறோம். இதுவும் வந்து அதே ட்ரிக்ஸ் தான். என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்தோன்னே இந்த நம்பர் என்ன பண்ண போகிறீங்க 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா வந்து ஆட் நம்பர் அப்படின்றனால அந்த ஃபஸ்ட்டு கேஸே தான். அதனால் இது வந்து 6ஆல் டிவைட் ஆகாது. நீங்கள் 6ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. 2ஆல் டிவைட் பண்ணுறா ஒன்றுமே கிடையாது. ஈவன் நம்பராக இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. ஈவன் நம்பர் இல்லைனா அது கண்டிப்பாக சரி அதான் பார்க்க போகிறீங்க. இல்லை அப்படின்னா வந்து இல்லை. அதுக்கடுத்து வந்து 3ஆல் டிவைட் பண்ண பார்க்க போகிறீங்க. 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறா ஒன்றுமே கிடையாது. அந்த கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 3ஆல் அந்த ஆட் பண்ணுற நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 6ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படி டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். அடுத்து 7 பார்க்கலாம். 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. 3ஆல் நீங்கள் இந்த நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இது எதுவுமே டிவைட் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 483 கொடுத்துருக்காங்க. இதை நான் பார்த்தோன்னே சொல்லிவிட்டேன். உங்களுக்கும் அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் நம்பரை எடுத்து அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 2 6 இது பொறுத்து சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 42ன்றது கண்டிப்பாக 7 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். அப்போ இந்த ஹோல் நம்பருமே 7 டேபிளால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 672 எடுத்துக்கிறேன். 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 வருது. அந்த லாஸ்ட் நம்பரை 4 வரும்போது 4 வந்து 67 கூட சப்ராக்ட் பண்ணும்போது 63 வருது. அப்போ வந்து இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 595 எடுத்துக்கிறேன். 95 எடுத்துக்கும்போது 5 2 10 லாஸ்ட் நம்பர் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வரும்போது 10ன்றது 10 வந்து இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது 49 வருது. 49ன்றது கண்டிப்பாக வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ 5 அப்போ டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்றது தான் கண்டென்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹோல் நம்பருமே 7ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஹோல் நம்பருமே 7ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து இந்த இதை பார்க்கலாம்.
594 லாஸ்ட் நம்பர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 59ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 51ன்றது வந்து 7 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது, உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த ஹோல் நம்பருமே 7 டேபிளால் டிவிசிபிள் ஆகாது. அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்து 7ஓட டிவிசிபிள் ஆகுமா டிவிசிபிள் ஆகாதுன்னு கேட்டேன்னா நீங்கள் லாஸ்ட் நம்பரை எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, அந்த வர ஆன்சரை வந்து அந்த அடுத்த 2 நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து வந்து 8 தான் பார்க்கணும். 8 வந்து ரொம்ப ட்ரிக்ஸ் தான், 4ஓட ட்ரிக்ஸ் தான் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இது எதுவுமே டிவைட் பண்ணி பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு 2க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிட்டீங்களா, இதுக்கு வந்து லாஸ்ட் 3 நம்பர் எடுத்துக்கணும். அவ்வளோ தான் ட்ரிக்ஸ் இப்போ சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் அதுக்கு லாஸ்ட் 3 நம்பர் எடுத்துன்னு சொன்னால் நான் லாஸ்ட் 3 நம்பர் எடுத்துக்கிறேன் 255. இதை வந்து நான் வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். பண்ணும்போது 8 3 24 3 அதுக்கப்புறமேட்டா 1 8 8 வருது. அப்புறம் பாயிண்ட்டில் வருது. பாயிண்ட்டில் வந்தாலே நாட் டிவிசிபிள். இந்த ஹோல் நம்பரும் டிவிசிபிள் ஆகலை 8ஆல். அதுக்கடுத்து அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன் 31 3 8 24 பாயிண்ட்டில் வருது. அப்போ இது நாட் டிவிசிபிள். அதுக்கடுத்து இது பார்க்குறேன் 8 8 64, 8 வந்து 4 இருக்குது. அப்போ 8 5 40, 40ன்னும் போது வந்து 6 வந்து அதாவது 6 வந்து ரிமைண்டர் வருது. அப்படின்னும் போது இதுவும் நாட் டிவிசிபிள். அதுக்கடுத்து அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பீங்க எந்த நம்பருமே வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகலை. அப்போ 8ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 300. நான் அதனால தான் இந்த நம்பரை மேக் பண்ணியிருக்கேன் 3648. இந்த நம்பரை வந்து 8 8 64 8 வந்துடும், 188 1 வந்துடும். இப்போ இந்த 3 நம்பர் வந்து 8ஆல் வந்து டிவிசிபிள் ஆகுது. அப்போ அந்த ஹோல் நம்பருமே 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 நம்பரை பார்க்க போகிறீங்க. அந்த லாஸ்ட் 3 நம்பர் வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். அந்த லாஸ்ட் 3 நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்படின்றதான் ட்ரிக்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம 9 பார்க்கலாம். 9ன்றதும் 3 மாதிரியே தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியல அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 1ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, இது வந்து 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, இது வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. எதுவுமே பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது 9 அதே எடுத்துகிட்டேன். இப்போ வந்து 9ஆல் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ 625 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாதான்றதை பார்க்கணும். அது வெரி சிம்பிள். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 6 + 2 வந்து 8, 8 + 5 வந்து 13, 13 + 5 வந்து 18. 6 + 2 வந்து 8, 8 + 5 வந்து 13, 13 + 5 வந்து 18. 18ன்றது கண்டிப்பாக வந்து 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 6 + 1 வந்து 7, 7 + 7 வந்து 14, 14 + 7 வந்து 14 + 7 வந்து 17, 17 + 1 வந்து 18. 18ன்றது கண்டிப்பாக 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 6 + 1ன்றது 7, 7 + 6ன்றது 13, 13 + 8ன்றது வந்து 13 + 8 வந்து 23, 23 + 6 வந்து 21, 21 21 + 6 வந்து 27. 27ன்றது கண்டிப்பாக வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுக்கடுத்து வந்து 1 + 4 வந்து 5, 5 + 3 வந்து 8, 8 + 5 வந்து 8 + 5 வந்து 13, 13 + 2 வந்து 1 + 4 வந்து 5, 5 + 3 வந்து 8, 8 + 5 வந்து 8 + 5 வந்து 13, 13 + 5 வந்து 15. 15ன்றது வந்து கண்டிப்பாக வந்து 9ஆல் வந்து டிவிசிபிள் ஆகாது. அதனால தான் நாட் டிவிசிபிள். ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிடுறேன். 9 வச்சு ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணி பார்க்குறீங்க. ஆட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 9ஆவோ இல்லை 9 டிவிசிபிள் பண்ணுற நம்பராகவோ இருந்துச்சு அப்படின்னா வந்து 9ஆவோ 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பராகவும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது 9ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படி 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பராக உங்களுக்கு வரல அப்படின்னா வந்து அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. அந்த ஹோல் நம்பரை சொல்கிறேன். அதுக்கடுத்து 10ஓட ட்ரிக்ஸ் பார்க்கலாம். 10ஓட ட்ரிக்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எண்ட் வித் 0 அதான் அதோட ட்ரிக்ஸ். 0வால் முடிஞ்சது அப்படின்னா வந்து அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவிசிபிள் ஆகணும் அர்த்தம். அடுத்து 11 பார்க்கலாம். 11ல் ஒரு நம்பரை டிவிசிபிள் பண்ண சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 9ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இது எதுவுமே டிவைட் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரிக்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். 72,479 இது வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா டிவிசிபிள் ஆகாதான்றதை பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை விட்டு இது போட்டுக்குங்க. ஒரு நம்பரை விட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். 7 + 4 வந்து
11 + 9 வந்து 20 இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா அடுத்த விட்டுருப்பீங்களா அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 7 + 9 வந்து 7 + 2 வந்து 9 இங்கே வந்துடுச்சு. அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது 11ன்றது கண்டிப்பாக வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ அந்த ஹோல் நம்பருமே 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுதான் வந்து 11 டேபிளோட ட்ரிக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதே தான் நான் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை விட்டு இது போட்டுக்குங்க. அப்படி போட்டுட்டு அப்புறமேட்டா 6 + 4 வந்து 10, 10 + 8 வந்து 18, 18 + 5 வந்து 23 தான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா அடுத்து அதை விட்ட நம்பரை மட்டும் இது பண்ணுங்கள். 4 + 7 வந்து 11 + 1 வந்து 12 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 11ன்றது கண்டிப்பாக வந்து 11 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கலாம். 7 8 வந்து 15 + 4 வந்து 7 8 வந்து 15 + 4 வந்து 15 0 இருக்கிறதுனால 15 தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இதை ப்ளஸ் பண்ணலாம். 6 4 10 10 4 வந்து 14 இந்த இடத்துல வந்துடும். அப்போ இது வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 இது வந்து நாட் டிவிசிபிள் பை 11. அப்போ ஒரு நம்பர் கொடுத்து அதை டிவிசிபிள் 11ல் ஆகுமா ஆகாதான்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நம்பரை வந்து ஒரு நம்பரை இது பண்ணி அந்த ஒரு நம்பரை விட்டு இது போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டா அந்த நம்பரை ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டா அந்த ஆட் பண்ண நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கு சப்ராக்ட் பண்ண இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை இது போடும்போது விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து அதுக்கப்புறமேட்டா ஆட் பண்ணுவோம். அந்த 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து 11ஆல் சப்ராக்ட் பண்ணிங்க ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த ஹோல் நம்பரும் 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே அந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகாது. அப்படின்றதான் ட்ரிக்ஸ். அடுத்து 12 டேபிள் பார்க்கலாம். 12 டேபிள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத முதல்ல சொல்லிடுறேன். இது 0வால் டிவிசிபிள் பண்ணி பார்ப்பீங்க. இதை வந்து 4ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்ப்பீங்க. 6ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்ப்பீங்க. 5ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்ப்பீங்க. இது எதுவுமே பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் 12ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆல் டிவைட் ஆகணும். அதான் ட்ரிக்ஸ். நல்லா நான் 3ஆல் டிவைட் ஆகணும், 4ஆல் டிவைட் ஆகணும். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து 40ன்றது கண்டிப்பாக வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அந்த 4ஆல் டிவைட் ஆகணும். அந்த ரூல் என்ன, லாஸ்ட் 2 நம்பரை வந்து லாஸ்ட் 2 நம்பரை எடுத்துகிட்டு அது வந்து 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து 4ஆல் அந்த ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம அதேமாதிரி லாஸ்ட் 2 நம்பரை எடுத்துக்கிறோம். 40ன்றது வந்து கண்டிப்பாக வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்படின்றதுனால இந்த ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகுன்றது தெரிஞ்சிச்சு. அது 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். 8 + 3 வந்து 11 + 4 வந்து 15ன்றது கண்டிப்பாக வந்து 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. அப்படின்னும் போது அந்த ஹோல் நம்பருமே வந்து 12ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்க 4 டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கணும். 24ன்றது கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 6 + 24 அப்படின்னும்போது அந்த ஹோல் நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அடுத்தது 3க்கு என்ன அப்படின்னா ஆட் பண்ணும். 8 + 3 வந்து 11 + 4 வந்து 15 + 2 வந்து 15 + 2 வந்து 17 + 4 வந்து 21ன்றது கண்டிப்பாக வந்து 3ஆலையும் வந்து டிவிசிபிள் ஆகுது. அப்போ 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 4ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் ஹோல் நம்பர் வந்து 12ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7 6 9 6 எடுத்துக்கிறேன். 7 8 9 6 எடுத்துக்கிறேன். இதையும் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 4ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்க்குறோம். 4ஆல் டிவிசிபிள் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் நம்பரை எடுத்து அது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் வந்து 4ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்க்குறோம். 4 டைம்ஸு இது கண்டிப்பாக வந்து டிவிசிபிள் ஆகுது. ஏன்னா 24 வருது. 24 அப்போ வந்து கண்டிப்பாக வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ அடுத்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்குறோம். 7 + 8 வந்து 15 + 9 வந்து 24 + 6 வந்து 30ன்றது கண்டிப்பாக வந்து 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அப்போ அந்த ஹோல் நம்பருமே வந்து 12ஆல் டிவிசிபிள் ஆகுது. இப்போ வந்து இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். 95ன்றது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து இது 4 டேபிளால் வராது. ஏன்னா 95ன்றது 1 அதுக்கப்புறம் பாயிண்டில் தான் வரும். அதனால் இது வந்து டிவிசிபிள் ஆகாது 4ஆல். அடுத்து வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்குறோம். 6 + 15 + 5 வந்து 20. நான் உங்கள் இதுக்காக தான் 3ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்க்குறேன். ஒரு நம்பர் வந்து இது ரெண்டுத்துலேயுமே வந்து டிவிசிபிள் ஆனால் தான் 12 டிவிசிபிள் ஆகும். ஒன்றுத்தில் டிவிசிபிள் ஆகனாலும் டிவிசிபிள் ஆகாது. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே டிவிசிபிள் ஆகலை, அதனால் டிவிசிபிள் ஆகலை. ஒன்றுத்தில் டிவிசிபிள் ஆகலனாலும் டிவிசிபிள் ஆகாது அது 12ஆல். அவங்க இதுக்காக தான் அந்த டிவிசிபிள் பண்ணி காமிச்சேன். அடுத்து வந்து மல்டிப்ளை வித் 13 பார்ப்போம்.
ஒரு நம்பர் வந்து 13ஆல் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்றதை சொல்லிடுறேன். 13ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, அதுக்கடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இது எதுவுமே டிவைட் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்து 13ஆல் டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாதான்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ட்ரிக்ஸ்ன்றது நல்லா சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து 7 டேபிள் அப்படின்னா வந்து லாஸ்ட் நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படி பார்த்தீங்களா. இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ட்ரிக்ஸ். அதில் வந்து சப்ராக்ட் பண்ணுறீங்க, இதில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நல்லா. இப்போ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன் 754ன்றது 13ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்றது ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் வந்து 4 × 4 வந்து 16 இங்கே போட்டுக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது 91 வருது. ஏன்னா 5 6 வந்து 11 1 இங்கே போட்டோம் அப்படின்னா 8 9 91ன்றது கண்டிப்பாக வந்து 31ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7618 இது எப்படி டிவிஸ் பண்ணால் லாஸ்ட் நம்பர் எடுத்துக்க போகிறீங்க. லாஸ்ட் நம்பர் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32 வருது. 32 இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 90 இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன வருது அப்படின்னா 93 வருது. 93 வருது. திரும்ப அந்த 7 கீழே இறக்கிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த 3 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4 சார் 12 வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 12 வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 91 வருது. 91ன்றது கண்டிப்பாக வந்து 13ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுக்கடுத்தது வந்து 404 கொடுத்துருக்காங்க. 404 வந்து 13ஆல் டிவிசிபிள் ஆகாதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 வந்து 4ஆல் மல்டிப்ளை லாஸ்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4ஆல் மல்டிப்ளை 16 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 56 வந்து 56ன்றது கண்டிப்பாக வந்து 13 டேபிளில் வரவே வராது. ஏன்னா 26 தான் வரும். 13 2 சார் 26 அதை தான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகாது 13ஆல். இப்போ நான் உங்களுக்கு நல்லா சொல்லிக்கிறேன். ஒரு 13 டேபிளால் ஒரு நம்பரை கொடுத்து டிவிசிபிள் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பரில் லாஸ்ட் நம்பர் எடுத்து அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவிசிபிள் ஆகாதான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அந்த நம்பர் என்ன பண்ணி லாஸ்ட் நம்பரை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து அதான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர் வரும். அதோட ஆன்சரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது அந்த ஆட் பண்ண நம்பர் வந்து 13ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே 13ஆல் டிவிசிபிள் ஆகும். அதான் 13 நம்பரோட ட்ரிக்ஸு. இங்கே 1 to 13 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி டிவிசிபிள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை ஈஸியாக டிவிசிபிள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஸ் பண்ண பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.